என்ன புஷ்பா, உன் பையனுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா, நல்லா இருக்கான். மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி வரதால பிள்ளைங்களுக்கு இப்படி தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். நம்ம தான் பிள்ளைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரியா? பிள்ளைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. டாக்டரும் அதாம்மா சொன்னாரு, பிள்ளைய நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன். புஷ்பா, நான் பால்லாம் காய்ச்சி வச்சுட்டேன். விக்ரமுக்கு கூட காஃபி எடுத்து வச்சுட்டேன். விக்ரம் வந்ததும் நீ காஃபி அவன்கிட்ட கொடுத்துரு. நான் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. புஷ்பாக்கா, அமிர்தா பாப்பா, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாப்பா. அப்புறம் அம்மா சொன்னாங்க, இனிமே நீங்கள் இங்கே தான் தங்க போறீங்களா? ஆமாக்கா, அங்கே போய் தனியாக இருந்து இருந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. அதான் அப்படியே உங்கள் கூட ஜாலியாக இனிமேல் இங்கே இருக்கலான்னு. ரொம்ப சந்தோஷம் பாப்பா. பெரியம்மாவுக்கு நீங்கள் 10 நாள் வந்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே இருக்க போறீங்க, அப்போ பெரியம்மாவை இனிமே கையிலே பிடிக்க முடியாது. ஆமாக்கா, பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னதும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என்னத்துக்கு பாப்பா நீங்கள் அங்கே போய் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறேன்னு முடிவெடுத்ததே ரொம்ப நல்லதுதான். சரி, நீங்கள் வந்தீங்க, நான் அப்புறம் பேசிகிட்டே இருக்கேன். டீ காஃபி குடிக்கிறீங்களா? இல்லைக்கா, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம்மா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் நேற்று அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். அதனால தான் நேற்று வேலைக்கு வர முடியல. அதான். தெரியும்க்கா, பாட்டி சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் பையன் நல்லா இருக்கானா? இப்போ பரவாயில்லம்மா, நல்லா இருக்கான். நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போயிட்டு ஒரு ஊசி போட்டு மாத்திரை போட்டு கொடுத்தேன், சரியாயிடுச்சு. சரிங்கக்கா. அப்புறம் உங்களை பாட்டி கூப்பிட்டாங்கக்கா. உங்களை பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களை பார்த்தனா பாட்டி சொன்னதே மறந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களை பாட்டி கூப்பிட்டாங்க. பெரியம்மாவா? ஆமாக்கா, உங்களை கூப்பிட்டாங்க. சரிங்க பாப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அப்பாடா, புஷ்பாக்காவை எப்படியோ அனுப்பியாச்சு. டே விக்ரம், நேற்று எப்படியோ தப்பிச்ச, ஆனால் இன்னைக்கு வசமாக மாட்டினடா. காலையிலே நீ காஃபி குடித்தாதான் உனக்கு அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா உனக்கு ஸ்டார்ட் ஆகாது. எப்பயுமே மறக்காமல் காலையில் டான்னு காஃபி குடிப்பேன். இன்னைக்கு உன்னோட காஃபியை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருடா. இன்னைக்கு உன்னோட டே எல்லாமே ஸ்பாயில் ஆகணும். அதுதான் இந்த அமிர்தாவோட ஆசை. இங்க இருக்கு. ஹாய், இந்தா இருக்கு. மவனே, மாட்டினடா என் பொம்பரை கட்டு தலையா. அத்தை காஃபி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஆனால் அத்தை போட்ட காஃபியில் ஏதோ மிஸ்டேக் இருக்கே. என்னவா இருக்கும்? அதானே பார்த்தேன். எங்கள் அத்தை போட்ட காஃபியில் எந்த மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. இதோ வரண்டி செல்லம். உப்பில்லாத பண்டம் குப்பைக்கு சமம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வெள்ளை நிற நிலா போல அழகா பால் நிறத்தில் இருக்கிற இந்த உப்பை எடுத்து விக்ரம்காக எங்கள் அத்தை ஆசையாக போட்ட இந்த காஃபியில் கொஞ்சம் போட்டு, இந்த பக்கத்து ஒரு கலக், அந்த பக்கத்து ஒரு கலக், அப்புறம் இந்த பக்கத்து ஒரு கலக், அப்புறம் அந்த பக்கத்து ஒரு கலக், கலக் கலக் கலக், காஃபி ரெடி. ஆஹா, ஓஹோ, மனமே ஜோராக இருக்கே. காஃபியும் பயங்கரமாக தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வேணாண்டி, வேண்டவே வேண்டாம். சரி, வந்த வேலை முடிஞ்சது, நம்ம கிளம்புவோம். அச்சோ, மறந்துட்டோம். உப்பை எடுத்து அங்காண்ட வச்சிருவோம், இல்லைன்னா மாட்டிப்போம். இப்போ ஓகே, கிளம்பலாம். அமிர்தா பாப்பா, பெரியம்மா என்ன கூப்பிடவே இல்லையே. ஐயோ, புஷ்பாக்கா வேற வந்துச்சா. சரி, சமாளிப்போம். கூப்பிடலையா? கூப்பிட்டாங்கக்கா, உங்களை தான் கூப்பிட்டாங்க. பாட்டிக்கு வயசாகுதுல்ல, அதான் பேசினது எல்லாத்தையும் சீக்கிரமா மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. உங்களை கூப்பிட்டாங்க, அதனால தானே நான் வந்து உங்களை கூப்பிட்டேன். இல்லைன்னா நான் ஏன் உங்களை வந்து கூப்பிட போறேன்? அப்படி சொல்றீங்களா? சரி பாப்பா, சரி, தம்பி வந்துருச்சு, நான் அந்த போய் காஃபி போய் கொடுக்குறேன். போய் கொடுங்க. மா மா காஃபி மா காஃபி எடுத்துட்டு வாங்க. அடடடடடா, என்ன டேஸ்ட்! புஷ்பாக்கா காஃபி போட்டாலே டேஸ்ட் தான். இத்தனை வருஷமா டெல்லியில நான் எங்கெங்கேயோ சாயா குடிச்சேன், ஒரு டேஸ்ட் கூட இல்லை. புஷ்பாக்கா போட்ட டீ, சரி காஃபி செம்ம சூப்பரா இருக்கு. இதை போய் இத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டே அமிர்தா. புஷ்பாக்கா வந்துட்டாங்களா? புஷ்பாக்கா, தம்பி காஃபி. அக்கா வந்துட்டீங்களா? உங்க பையனுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? கொஞ்சம் சரியாயிடுச்சு தம்பி. என்னக்கா நீங்க பிள்ளைய பாக்குறதோட வேலைன்ட்டு நீங்க பிள்ளைக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. இல்லப்பா, அவன் நல்லதா இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க அப்பா இன்னைக்கு வேலைக்கு போகல, அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் நான் இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன். அப்படியாக்கா? அவங்க அப்பா கூட இருக்காரா? அப்ப சரிக்கா, நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கேன் தம்பி. சரிங்கக்கா, காஃபி கொடுங்க. ஆல்ரெடி லேட், இந்நேரம் நான் காஃபியை குடிச்சிருக்கணும். ஆல்ரெடி லேட்டா? இப்போ இந்த காஃபியை நீ குடிச்சதும் லேட்டாக தான் ஆக போற. பாரு, குடிடா, குடி. மா மா என்ன சார், உப்புல காஃபி கொஞ்சம் கம்மியா இருக்கா? ஒருவேளை காஃபில உப்பு கம்மியா கலந்துட்டனோ? உப்புல காஃபி, காஃபில உப்பு.
இது உன் வேலை தானா? நானே, அது நானே, காஃபில உப்பு கலந்தது நானே. ஏன் இப்படி பண்ண? சும்மா ஜாலிக்கு. ஜாலிக்கா? உன்ன டேய் போடா, முடிஞ்சா பாத்துக்கோ. வரட்டா? ஏய் நில்லடி மா. போடடே போடா. அம்மா காலையில செம்ம ஃபன்னு தான் போ. நல்ல வேலை ஜீன்ஸ் போட்ட கொரியில எனக்கு குதறல. யாரது கேட்டு திறக்கிறது? காலங்கத்தால யாராது? I am back. அதிதி வீட்டுக்கு வந்தாச்சு. அட அதிதி, ஹேய் யாரது வேலை வெட்டி இல்லாம காலங்கத்தாலே நம்மள வெல்கம் பண்றது? ஓ ஏய் அமிர்தா, நீ எப்ப வந்த? இவன் எப்ப வந்தா? வீட்ல யாரும் எனக்கு சொல்லல. ஏண்டா 2 நாள் ஐவி போயிட்டு வந்த, அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? என்ன மின்னல், நீ எப்ப வந்த? மின்னலா? அது என்னடி புதுசா மின்னல்னு கூப்பிடுற? நீதான் மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போயிடுறியே, அதான் மின்னல்னு கூப்பிட்டேன். சரி சரி, எப்ப வந்த? என்கிட்ட யாருமே சொல்லல நீ வந்திருக்கன்னு. நேத்து தாண்டி வந்தேன். நானுமே வந்ததும் உன்னை கேட்டேன். நீ ஏதோ காலேஜ்ல ஐவி போயிருக்கன்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோ, ஏதோ ஐவி இல்லம்மா, இன்டர்நேஷனல் விசிட். ஓகே. ஏய் நானும் காலேஜ் படிச்சவ தாண்டி, எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம நான் டெல்லியில படிச்சேன், நீ இங்க படிச்ச. இங்க இருக்கிற காலேஜ்ல எங்கடி கூட்டிட்டு போவாங்க? ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரி தானே. ஓவரா சீன் படாத என்ன? சரி சரி விடு விடு, இப்படி பப்ளிக்ல எல்லாம் ஓப்பனா சொல்லிடாத உண்மையா. இந்த நக்கல் பேச்சு மட்டும் உன்கிட்ட குறையாதுடி. ஆமா என்ன ஆள் ரொம்பவே மாறிட்ட போல. மாறிட்டனா? நான் தானடி இருக்கேன். உன்னை விட 2 வயசு பெரியவ. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன வாடி போடின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்க. ஏன் இப்போ உனக்கு நான் ஏதாவது மரியாதை தரணுமா? வேணா சாமி, இருக்கிற மரியாதையே போதும். நானா மரியாதை கொடுன்னு கேட்டா நீ மரியாதை நல்லாவே கொடுப்ப. அதனால இருக்கிற மரியாதையை நான் காப்பாத்திக்கிறேன். வேணானா போ. சரி சொல்லு, நான் எப்படி மாறிட்டேன்? என்ன மாறிட்டேன்னு சொல்ற? போன தடவை வந்தப்ப ஆள் நல்லா ஒட்டடை குச்சி மாதிரி இருந்த, இப்ப ஆள் நல்லா பல்குன்னு கும்டா இருக்கியே, அதான் கேட்டேன். அதெல்லாம் அப்படிதான். என்னடி ஏதாவது லவ் பண்றியா என்ன? அந்த கருமத்தை வேற பண்ணிக்கிட்டு சே. அப்புறம் எப்படிடி? வேற என்ன, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது தான். அதை தவிர வேற நமக்கு என்ன வேலை? அது சரி, அதெல்லாம் விடு. இந்த தடவையும் மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போயிடுவியா என்ன? இல்லடி, இந்த தடவை மின்னல் மாதிரி வராம மழை மாதிரி வந்திருக்க. மழை மாதிரியா? ஆமாண்டி, மழை மாதிரி நான் இங்கேயே தான் இருக்க போறேன். ஐயோ, நீ இங்கே இருந்தினா இந்த வீடு தாங்காதே. அதை விட என் அண்ணன் தாங்க மாட்டானே. ஆமா, உங்க அண்ணன் தாங்க மாட்டான். அவனால தாண்டி இத்தனை வருஷமா நான் தனியா பிரிஞ்சிருந்தேன். இனிமேலாம் அவனுக்காகலாம் என்னாலாம் அங்க இருக்க முடியாது. ஏய், என் அண்ணன் மேலாம் பழி போடாத. நீ வீம்புக்குன்னு போயிட்டு என்ன என் அண்ணன் மேல பழிய போடுற? பழி போடுறனா? ஏய் அதாண்டி உண்மை. உன் அண்ணனால தான் நான் இத்தனை வருஷமா அங்க இருந்தேன். இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி இங்கே தான் இருந்திருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தேன். நீ போனதுக்கு எங்க அண்ணன் தான் காரணம். என் அண்ணன் தான் உன்னை துரத்தி விட்டான்னு சொன்னாலும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம என் அண்ணனை 2 நாளா நான் பார்க்கல. 2 நாளா பார்க்காம என் கண்ணே பூத்துருச்சு. நான் போய் எங்க அண்ணனை பார்க்குறேன். அண்ணே, உன் பாசமலர் வந்துட்டேனே. பாசமலர் வந்துட்டாலாம். போடி போ, உன் பாசமலர் என்ன கதியில இருக்குன்னு போய் பாரு. சரி விடுடா, இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? நான் வேணா வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? எனக்கு காஃபி வேணாம், எதுவும் வேணாம். அண்ணே அண்ணே, என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஏய் என்னடி பண்ண அண்ணனே? என்னடி இது வந்ததும் வராதமா அவ மேலே ஏறிட்டு இருக்க? அப்புறம் யார் மேலே ஏறுவாங்களாம்? என் அண்ணன் இப்படி உட்காந்துருக்குன்னா அதுக்கு காரணமே இவ தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோதான் பார்த்து ஏற முடியும். அத்தை பாருங்கத்த, இவ இப்படி சொல்றா. இப்பதான் வந்தா. எத்தனை மாசம் கழிச்சு என்ன பாக்குறா? என்னை பார்த்து ஒரு பாசமா கூட பேசல பார்த்தீங்களா? என்னை இப்படி திட்டா. நான் இதுக்கு நான் டெல்லிக்கே போறேன். போ, உன்னை யார் இங்க இருக்கு சொன்னா? வாய மூடுடா. நீ ஒழுங்கா பார்த்து குடிக்காம அவ மேல சொல்லிட்டு இருக்க. அண்ணி, இதுக்கெல்லாம் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. பிள்ளை எப்பயுமே காலையில காஃபி குடிக்கும்ல, அது குடிக்கிற காஃபில எதுக்கு உப்பள்ளி போட்டா? நீங்க இதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. என்னது? காஃபில நான் உப்பு போட்டனா? ஐயோ அம்மா, நான் சத்தியமா உப்பு போடலமா. பொய் சொல்லாதடி. புஷ்பாக்கா எல்லாம் சொல்லிடுச்சு. நீ தான் கிச்சனுக்கு போயிருக்க. அங்க இருந்த அந்த அக்காவை அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தாலும் நீ அங்கதான் இருந்திருக்க. அவங்க வந்ததும் நீ கிளம்பியிருக்க. அப்ப நீ காஃபி பக்கத்துல தான் இருந்தேன்னு சொன்னாங்க. அம்மா, நான் அங்கே தான் இருந்தேன். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் காஃபி போடலான்னு தான் போனேன். அதுக்கப்புறம் சரி, அதான் நான் காலையிலே காஃபி குடிச்சிட்டேன்ல, அதான் வேணான்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டேன். அவ்வளோதானே தவிர
நானும் அங்கே பக்கத்தில் இருக்க உப்பை எடுத்து 5 ஸ்பூனு போட்டு கலந்து வச்சுட்டு அப்படிலாம் நான் ஒன்றும் வரல. அடி பாவி, 5 ஸ்பூனா? 1/2 ஸ்பூன் போட்டாலே வாயிலே வைக்க முடியாதே. 5 ஸ்பூனு என் அண்ணன் எப்படி தான் தாங்குச்சோ தெரியல. என் புள்ள இத்தனை நாளா சந்தோஷமா இருந்தான். என் புள்ள சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே வந்துட்டா. சரஸ்வதி, என்ன இது? புள்ள ரொம்ப மாசம் கழிச்சு வந்திருக்கு, அதை பார்த்து இப்படி சொல்ற? இவன் என்ன இத்தனை நாளும் சந்தோஷமா தான் இருந்தா, இதுக்கப்புறமும் சந்தோஷமா தான் இருப்பான். இவன் வந்ததால இவன் என்ன சோகமா மாறிட்டானா என்ன? அப்புறம் இவன் நேற்று வந்ததுல இருந்து என் புள்ள மூஞ்சே சரியில்லை. மா, என்னை 10 மாசம் சுமந்து நீ தானம்மா பெத்த, அப்புறம் ஏமா என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? நான் இங்கே வந்தது உனக்கு சந்தோஷமா இல்லையாம்மா? சரிம்மா, அப்போ நான் டெல்லிக்கே போகிறேன். இனிமேல் நான் இங்கே வரவே இல்லை. அவ கிடக்குறான், நீ ஏன் தங்க அங்கே போறேன்னு சொல்ற? நீ இனிமே அங்கே தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டல. நீ இனிமே அங்கே போக வேண்டாம், நீ இங்கே இரு. இவங்களாம் கிடக்குறாங்க, நீ வா, நம்ம போகலாம். இவனுக்கு ஒழுங்கா ஒரு காஃபியை கூட எடுத்து குடிக்க தெரியல. நீ இங்கே எல்லாருமே இவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீ வா மீனு, நம்ம போகலாம். சரிங்கத்த. அடிப்பாவி, என்னம்மா நடிக்கிறா? எங்கள் அம்மா அதுக்கு மேலே செல்லம் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படிலாமா? என்ன பாவம், காலையில் காஃபி குடித்தாதான் அது மைண்டே நல்லாயிருக்கும். அதிலே விளாண்டுட்டா. இன்னைக்கு ஃபுல்லாக பாவம் அது டென்ஷன்லேயே இருக்க போகுது. இவ 10 நாள் வந்தாலே அவன் ஒரு மாதிரி இருப்பான். இனிமே இவ இங்கே தான் இருக்க போகிறான்னு தெரிஞ்சும் என் அண்ணன் என்னென்ன கஷ்டப்பட போகிறானோ. சரி, நீ விடு தங்கம், இதெல்லாம் நினச்சி நீ டென்ஷன் ஆகாத. அத்தை உனக்கு வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்லைக்கா, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம். நான் என் ரூமுக்கு போகிறேன். அண்ணா, சொல்ல தீதி. ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் ஆஃபீஸ் போகல? ஆஃபீஸா? போகணும். சரிங்கத்த, நான் என் ரூமுக்கு போகிறேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறேன். சரிப்பா, நீ அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத. நீ போயிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பு. நான் உனக்கு பிடிச்ச பொங்கலும் வடையும் செஞ்சு வைக்கிறேன். சரிங்கத்த. அத்தான், சொல்லு மச்சான். அத்தான், நேற்று சொன்னீங்கல்ல இந்த வருஷம் வயல்ல நம்ம என்ன விதைக்கலான்னு. ஆமா மச்சான், இந்த வருஷம் வயல்ல என்ன விதைக்கலான்னே தெரியல. அதான் மச்சான், எனக்கு ஒரு யோசனை. ஏன் நம்ம இந்த வருஷம் ஒரு பக்கம் சோளமும் ஒரு பக்கம் பருத்தியும் விதைக்க கூடாது? சோளமும் பருத்தியுமா? ஆமாத்தான், மழை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மாறி மாறி வருது இல்ல. அதிகம் மழையும் இல்லை, அதிகமா வெயிலும் இல்லை. அதனால சோளமும் பருத்தியும் போட்டா நல்ல விளைச்சல் வரும்ல. ஆமா மச்சான், இந்த வருஷம் அதிக மழையும் இல்லை, அதிக வெயிலும் இல்லை. அதனால சோளமும் பருத்தியும் போட்டா நல்ல விளைச்சல் வருமே. அதுக்குதான் படிச்ச ஆளு செய்யறதுங்கிறது. என்னதான் நான் விவசாயத்துக்கு படிச்சாலும் உங்களை விட அனுபவம் கொஞ்சம் கம்மி தான். அதான். அட என்ன மச்சான், நீங்க படிச்சிருக்கீங்க, அதுவும் விவசாயத்துக்கு படிச்சிருக்கீங்க. அதுக்கு படிச்சுட்டு என்னை விட உங்களுக்கு தான் எல்லா விவரமும் தெரியும். நீங்க போய் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் அதான், அதுல இருந்து நீங்க தானே சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப வேலை செய்யறவங்களுக்கு தானே அதிக பக்குவம் தெரியும். மச்சான், அப்படி பார்த்தா அப்பாவை தான் நம்ம சொல்லணும். அவரு தான் ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு இன்னமும். என்னப்பா, காலங்கத்தாலே மாமா மச்சனும் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் என்ன பத்தி? அது ஒண்ணும் இல்ல மாமா, இந்த வருஷம் வயல்ல என்ன விதைக்கலான்னு அத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த வருஷம் அதிக மழையும் இல்லை, அதிக வெயிலும் இல்லை. அதனால ஒரு பக்கத்து சோளம், கம்பு, அப்புறம் பருத்தி, கல்ல கூட நடலாமே. இதேதான் பார்த்திபனும் சொன்னான். மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, அதனால ஒரு பக்கம் சோளமும் இன்னொரு பக்கம் பருத்தியும் விளைக்கலாமான்னு. ஆமா மாமா, அப்படி பண்ணா இந்த வருஷமும் நமக்கு விளைச்சல் அதிகமா வரும்ல. நீங்க சொல்றது உண்மைதான் மாப்ள. அதிக வெயிலும் இல்ல, அதிக மழையும் இல்லாதப்போ இது மாதிரி நம்ம விதைச்சாதான் விளைச்சலும் அதிகமா இருக்கும், நம்மளுக்கும் லாபம் கிடைக்கும். அப்ப இந்த வருஷம் சோளம், கம்பு, பருத்தி, அப்புறம் கடலை இது மாதிரி விளைச்சல் விளைக்கலாம்னு சொல்றீங்க. மாப்பிள்ள சொல்றதே கரெக்டா தான்ப்பா இருக்கு. அதனால மாப்பிள்ள சொல்றதே நடு. இந்த வருஷம் விளைச்சலும் அமோகமா இருக்கும். சரிங்கப்பா. மச்சான், அப்புறம் என்ன, உங்க மாமனாரே சொல்லிட்டாரு. மாமா, நான் சொல்றதுக்காக நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு, நீங்க ஒரு முடிவு எடுங்க. எது கரெக்டுன்னு உங்களுக்கு தானே தெரியும். அட என்ன மாப்ள, நீங்க விவசாயத்துக்கு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாததான் எனக்கு தெரிய போகுது. அதேதான்ப்பா, பார்த்திபா விவசாயத்துக்கு படிச்சிருக்கான், அவருக்கு தெரியாத விவரமாப்பா நம்மளுக்கு தெரிய போகுது. ஐயோ அத்தான், மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. படிச்சிருந்தா எல்லா விஷயமும் தெரியணுமா என்ன? அனுபவசாலிங்களுக்கு தான் மாமா எல்லாமே தெரியும். அப்படி பார்த்தா எங்களை விட உங்களுக்கு தான் அனுபவம் நிறையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு நிறையவே தெரியும். நானே உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போய் என்னை சொல்றீங்க மாமா. என்னமோ சொல்றீங்க மாப்ள, ஆனா எனக்கெல்லாம் எதுவும் தெரியல. ஏதோ என் மூளைக்கு எட்டுனது நான் பண்ணிட்டு இருக்கேன். வெங்கடேஷா, காய்கறி தோட்டெல்லாம் போய் பாக்குறியா இல்லையா? அதெல்லாம் என்னாச்சு? நல்லதானே இருக்கு. நானுமே கொஞ்ச நாள் அந்த பக்கம் போகவே இல்லை. வயல்வெளினே இருந்துட்டேன். அப்புறம் சந்தைக்கு காய்கறிலாம் அனுப்புனியே, அந்த காசு எல்லாமே வாங்கிட்டியா?
அதெல்லாம் எல்லா லோடுக்கும் காசு வாங்கிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லாம காய்கறி தோட்டமும் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். நல்லா இருந்தா சந்தோஷம் தான்ப்பா. சரி நீங்க பேசுங்க, நான் போறேன். மாமாய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஐயோ மாப்பிள்ள, இந்த பக்கம் வந்தேன், நீங்க பேசிட்டு இருந்தீங்க, சரி என்னதான் பேசுறீங்கன்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேலை இருக்கு மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். அப்படியா மாமா? சரிங்க மாமா, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கப்பா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. உங்க மகனும் மருமகனும் நல்லாவே எல்லாத்தையும் பார்த்துப்போம், கவலைப்படாம போயிட்டு வாங்க. நான் ஏன்ப்பா கவலைப்பட போறேன்? என் மருமகனும் சரி என் மகனும் சரி, நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. சூப்பரா இருக்குல்ல, தண்ணியில கால விட்டோன்னே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. ஆமா நர்மதா, ஜில்லு ஜில்லுன்னு இருக்குல்ல, ஜாலியா இருக்கு. மழை பெஞ்சதால தண்ணில ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப நாளாச்சு இல்ல ஸ்ரீ ஆத்துக்கெல்லாம் வந்து. ஆமா ஆமா, நான் கூட எக்ஸாம் இருக்கிறதால வீட்டை விட்டு எங்கேயுமே வர்றதில்ல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஆத்துல வந்து ஆட்டம் போடுறது சூப்பரா இருக்கு. தண்ணிக்குள்ள இருந்து என் காலை பார்க்க என் கால் ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ஸ்ரீ ஸ்ரீ நர்மதா, எனக்கு ஒன்றும் ஆகல. யார் என்ன தள்ளி விட்டது? ஹாய் அக்கா. என்னடி இப்ப தண்ணி ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு இருக்கா? நீயா என்ன ஏடி தள்ளி விட்ட? உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு ஒரு டவுட், அதான் தள்ளி விட்டேன். எனக்கெல்லாம் நீச்சல் தெரியும், உனக்கு தான் 7 கழுத வயசாகுது, இன்னமும் உனக்கு நீச்சல் தெரியல. அட போடி, அது தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன? இருடி, என்ன தள்ள மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நானும் உன்னை பின்னாடி வந்து தள்ளி விடுறேன். அதெல்லாம் உன்னால முடியாதுடி. பார்க்கலாமா பார்க்கலாமா? அங்க என்ன சத்தம்? என்ன திரும்பவும் அடிச்சுக்கிறீங்களா? சித்தி, நான் தான். யாரு? அமிர்தாவா? ஏன் கிளி, கண்ணு தெரியலையா என்ன? அது அமிர்தா தான். அமிர்தா பாப்பா, எப்போ வந்த? ஏன் அது தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போற? ஏன் கிளி ஜோசம் பார்க்க போறியா என்ன? அக்கா, நான் வந்து 2 நாள் ஆகுது, இதோ வரேன் இருங்க. இப்போ எதுக்குடி என்ன இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என்ன ஸ்ரீ, நீ என்னோட தங்கச்சிடி, அந்த உரிமையில தான் உன் கூட விளையாண்டேன். இத்தனை வருஷமா 10 நாள் லீவுக்கு தான் வருவேன். அப்போ கூட நீங்கள் ஸ்கூல் போயிடுவீங்க, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இப்போ நான் இங்கேயே இருக்கிறேன், உங்கள் கூட ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி பேசலான்னு வந்தா எனக்கு என்னடி என்னை பார்த்தாலே பிடிக்கலாங்கிற. சரி, இனிமே நான் உன்கிட்ட பேசல, நான் போகிறேன். ஐயோ அக்கா, நீ தப்பா எடுத்துக்காத. நீ பின்னாடியிலேருந்து தள்ளினியா, தண்ணியில் குதிச்ச அந்த பயத்தில் நான் ஏதோ பேசிட்டேன், சாரி. சரி விடு, என் தங்கச்சி தானே, என் தங்கச்சி என்ன சொன்னாலும் நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். தேங்க்ஸ்க்கா. இந்தா. ஏய், மேலே தண்ணி அடிக்காதடி. இல்லை தண்ணி அடிப்பேன். ஸ்ரீ, என்ன நர்மதா, என்ன மாதிரி உனக்கும் நீச்சல் தெரியாதா? யார் சொன்னா? நர்மதா என்னை விட பயங்கரமா நீச்சல் அடிப்பா. ஏய் என்னடி அங்கேயே உட்காந்துருக்க? நீ குதி, நீ அடிக்கிற நீச்சலை பார்த்து அக்கா வாயை பழக்கணும். இதோ வந்துட்டேன் பாரு. அப்பனே முருகா, என்னை காப்பாத்திடு. எப்படி பா, நீனும் பயங்கரமா தான் நீச்சல் அடிக்கிற. நான் மட்டும் இல்ல ஏக்கா, இப்ப நீயும் பயங்கரமா நீச்சல் அடிக்க போற. ஏய் ஸ்ரீ, அக்காவை பிடிச்சி உள்ள விடு. அக்காவுக்கு இன்னைக்கு நம்ம தான் நீச்சல் சொல்லி கொடுக்க போறோம். அடி பாவீங்களா, ஆளை விடுங்க. ஏய் ஸ்ரீ, புடி புடி. மை டியர் சிஸ்டர், இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அடி போங்கடி. போறேன். அக்கா ஓடாத, நில்லு. என்னடி இவ இப்படி பயப்படுறா? அக்கா இப்படி பயந்து ஓடுது. சரி சரி, நம்ம ஜாலியா விளையாடலாம். சரி சரி, இந்தா. ஏய் ஸ்ரீ, வேணா. ஏய் கிச்சு கிச்சு மூட்டாதடி. ஏங்கா, இனிமே அமிர்தா இங்கே தானே இருக்க போகுது. ஆமாக்கா, இனிமே நான் இங்கே தான் இருக்க போறேன். அமிர்தா, தனியாவா வந்த? ஆமா சித்தி, தனியாக தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் போனேன். அங்கே தான் சித்தப்பா சொன்னாரு நீங்கள் எல்லாமே ஆத்தங்கரைக்கு போயிருக்கீங்கன்னு. அதான் நான் இங்கே வந்துட்டேன். அப்படியாம்மா, சாப்பிட்டியா? சாப்பிட்டு தானே வந்தேன் சித்தி, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்புறம் அமிர்தா, இனிமே டெல்லிக்கு போகிறதா இல்லை, இங்கே என்ன பண்ணலான் இருக்க? அத்தை, அங்கேயே நான் 3 வருஷம் படிச்சுட்டேன், 1 வருஷம் வேலையும் பார்த்துட்டேன். அங்கே இருக்க ஒரு மாதிரி போர் அடிச்சது. அது மட்டும் இல்லாமல் தனியாக இருக்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் இங்கேயே வந்து கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அங்கே போர் அடித்ததும், எனக்கு அங்கே இருக்க முடியலன்னு தோணின உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதேமாரி சொன்னேன். அவன் எனக்கு இங்கேயே ஒரு வேலை ரெடி பண்ணி தரேன், நீ வான்னு சொல்லிட்டா. அதனால இன்னும் கொஞ்ச நாளில் நான் அங்கே போயிடுவேன்.
ஓ, அப்ப இங்கே நீ வேலை பார்த்துட்டு இங்கே இருக்க போறியா? வேலை கிடைச்சதும் அடுத்தது கல்யாணம் தான். ஆமாம் பத்மாக்கா, எனக்கு கூட தோணல பார்த்தீங்களா? கிளி, நீ அறிவாளி தான். ஏன் அமிர்தா, அடுத்தது உனக்கு கல்யாணம் தான். ஐயோ அக்கா, கல்யாணமா? இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. ஏமா, ஏன் அப்படி சொல்ற? சித்தி, நான் இப்பதான் படிப்பு முடிச்சு 1 வருஷம் வேலைக்கு போயிருக்கேன். அதுக்குள்ளேயே கல்யாணம்? கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணாம இருப்பாங்களா? சித்தி, எனக்கு கல்யாணம் இப்ப வேணான்னு தான் சொல்றேன். கல்யாணமே வேணான்னு சொல்லல. கொஞ்ச நாள் வேலைக்கு போறேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா வந்து சொல்றேன். அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதானே பார்த்தேன், ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பத்மாக்கா, அப்ப அமிர்தாவுக்கு இப்பையில இருந்தே மாப்பிள்ளை தேட ஆரம்பிப்போம். அப்பதான் நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பாரு. ஆமாத்த, இப்பல இருந்தே மாப்பிள்ளை தேட ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ தேட ஆரம்பிச்சாதான் 3 வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளையை எனக்கு ரெடி பண்ண முடியும். அதுக்கு எதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு? உனக்குன்னு தான் ஒருத்தன் பிறந்திருக்கானே. ஏ கிளி, யார் பிறந்திருக்கா? நீ யார சொல்ற? ஆமா அண்ணா, நீ யார சொல்ற? அட என்னக்கா நீ தெரியாத புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அதான் உங்க அண்ணி பையன் விக்ரம் இருக்கானே. விக்ரம விடக்கா நல்ல பையன் நம்ம அமிர்தாவுக்கு கிடைக்க போறாங்க. அட ஆமா. ஏ கிளி, பரவாயில்லையே, உன்னைய வச்சு ஜோசியம் பார்க்கறதுலயும் நல்ல விஷயம்தான் இருக்கு. ஏ பத்மாக்கா, என்ன யோசிக்கிற? நீயே யோசிச்சு பாரு. விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? அவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல நிக்கும்போது ஜோடி பொருத்தமே சூப்பரா இருக்கும். நீ சொல்றதை கேட்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்களுக்கு தான் சின்ன வயசுல இருந்தே பொருந்த மாட்டேங்குதே. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல எங்க இருந்து இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க? அதுவும் கரெக்டு தான். இவங்க தான் சின்ன பிள்ளையில இருந்து எலியும் புனையுமா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, இதுல எங்க இருந்து? ஆனா உண்மையை சொல்றேன்க்கா, 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். நீ சொல்றது உண்மைதான் ஜோதி. இவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல நிற்கும் போதே நல்லா இருக்கும் தெரியுமா? நானே பலமுறை பார்த்துருக்கேன். எனக்குன்னு இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே மட்டும்தான். இன்ன வரைக்கும் வெளியில் சொன்னதே கிடையாது. வெளியில் சொல்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் நடந்துக்கல. அந்த அளவுக்கு சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. இதில் எங்கிருந்து எங்கள் ஆசையெல்லாம் சொல்ல? ஏக்கா, என்னக்கா நீனு? அவங்க 2 பேரும் வயசு பசங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க? நம்மளாதான் பேச்ச ஆரம்பிக்கணும். என்ன அமிர்தா, எங்க விக்ரம கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? அதெல்லாம் அமிர்தாவுக்கு சம்மதம் தான். சின்ன பிள்ளையில இருந்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையில ஒத்துமையா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அக்கா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா எனக்குலாம் அதுல துளி கூட விருப்பம் இல்லை. அது மாதிரி என்னமும் எனக்கு வந்ததில்லை. அப்புறம் சொன்னீங்களே சின்ன வயசுல இருந்து நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டாங்கன்னு. கிடையவே கிடையாது. இந்த 2 பேத்துக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒத்துக்காது. நாங்க இது வரைக்கும் நல்லதா பேசியே நீங்க யாருமே பார்த்துருக்க முடியாது. எங்களுக்குமே அந்த ஞாபகம் இல்லை. அதனால எனக்கு அவனை பிடிக்காது. அவனெல்லாம் நான் கட்டிக்கவே மாட்டேன். என் பொண்ணு இந்த பதில தான் சொல்லணும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆட, சின்ன வயசுல எதுக்கோ சண்டை போட்டது இன்னும் அதை நினைச்சிட்டு இருப்பீங்க? இல்லக்கா, இல்ல, எதுக்கோலாம் சண்டை போடல, எதுக்கோ சண்டை போட்டோம். அதனால எனக்கெல்லாம் அவன் செட் ஆக மாட்டான். கல்யாணம் ஒன்று பண்ணுனா வேற யாராதான் பண்ணுவேன், அவனை மட்டும் பண்ண மாட்டேன். ஏன், இந்த உலகத்துல அவன் மட்டும்தான் இருக்கான், அவனை மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா கல்யாணம் பண்ணாமே இருப்பேன்க்கா. என்னக்கா பாப்பா எப்படி சொல்லுது, நீ அமைதியா இருக்க? ஏ கிளி, அது நல்லா தெளிவாக தானே சொல்லுது. யாருக்கா இருந்தாலும் பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? அவங்களுக்கு பிடிக்க வேணாம்? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்ன சொன்னாலும் என் பொண்ணு இந்த பதில் தான் சொல்லுவா. அதனால தானே எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆசை இருந்தாலும் இவங்க 2 பேத்துக்கிட்டையும் நாங்க வெளிப்படுத்தினதே இல்லை. அப்ப சித்தி, நீங்க உண்மையுமே சொல்றீங்களா? அப்ப வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கா? அது எப்படி இருக்காம இருக்கும்? யார்கிட்டயும் யாரும் சொன்னது கிடையாது. ஆனா எனக்கா தோணுது. ஏன்னா நீங்க 2 பேரும் முறை பசங்க. சொல்ல போனா ரொம்ப முறைதான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே விருப்பம் இருக்கும். ஆனா நீங்க சண்டை போடுறதால தான் நாங்க யாருமே வெளியில சொல்லிக்கல, அவ்வளவுதான். ரொம்ப நல்லது சித்தி. நீங்க பட்டுக்கும் வெளிப்படையே கேட்ட போறீங்க. இனிமே தயவு செஞ்சு இது மாதிரி கேட்காதீங்க. எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது. அவனெல்லாம் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இதுல நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? அமிர்தா, என்ன எப்படி சொல்லிட்ட? விக்ரம் எவ்வளோ அழகா இருக்கான். அவனுக்குலாம் 100 பொண்ணுங்க வரும் தெரியுமா கியூல? அப்படியாத்த? அப்ப அந்த 100 பொண்ணையே உங்க விக்ரமுக்கு கட்டி வைங்க, என்ன ஆள விடுங்க. சரி சரி, இத பத்தி இனிமே அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. அப்படி சொல்லுங்க சித்தி. இனிமே யாரும் என்கிட்ட அதை பத்தி பேசாதீங்க. அவன் எனக்கு சண்டைக்காரன் தான், பிடிக்காதவன் தான். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவனை நான் என்னைக்குமே கட்டிக்க மாட்டேன், என்னைக்குமே கட்டிக்க மாட்டேன். சரிம்மா, நீ கட்டிக்க வேணாம், அமைதியா இரு போதும்.
இந்த அண்ணாவுக்கு ஏன் அப்படி சொன்னாங்க? என்ன போய் அவனை கட்டிக்க சொல்றாங்க? இன்ன வரைக்கும் யாருமே அதை பத்தி பேசினது கூட கிடையாது. ஏன் பாட்டி கூட இதை பத்திலாம் பேசினதே கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த அக்கா ஏன் இப்படி பேசினாங்க? நான் போய் அவனை கட்டிப்பேனா? அது மட்டும் இல்லாம எங்க 2 பேரும் ஜோடி அவ்வளோ நல்லா இருக்கான். ஷபா, அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இதில் அவனை நான் கல்யாணம் பண்ணி, ஐயோ சச்சா, அதெல்லாம் நினைக்கும் போதே கட்டுப்பா இருக்கு. என்ன மீனுக்குட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்க. ஏன், என்னாச்சு? யார் என்ன சொன்னா? உங்க அம்மா ஏதாவது ஒன்று சொன்னாளா? சரஸ்வதி, ஏய் சரஸ்வதி. ஐயோ பாட்டி, அம்மாலாம் எதுவும் சொல்லலை. அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி, ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் போய் தூங்குறேன். சரிம்மா, சரி, நீ போய் தூங்கு. நீங்களும் போய் தூங்குங்க. சரிம்மா, நான் போய் தூங்குறேன், நீ போய் தூங்கு. வாடி வா. அமிர்தா, நீ எதுக்குடி அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க? அவங்க ஏதோ சும்மா சொல்லியிருப்பாங்க, அது உண்மையாக போதா என்ன? இல்லைல்ல, அப்புறம் என்ன? நீ எதுக்கு தேவையில்லாமல் அந்த லூஸை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்க? இந்த ஜென்மத்தில் அந்த அக்கா சொல்கிற மாதிரிலாம் எப்பயுமே நடக்காது. அதனால அதை பற்றிலாம் யோசிக்காம விடுடி, பார்த்துக்கலாம். சரி சரி, தூங்கு. அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத. நாளைக்கு உனக்கு முக்கியமான நாள். இது என்ன சம்மந்தமே இல்லாமல் பிங்க் கலரில் ஒரு பில்லோ இருக்கு? இது நான் இங்கே வைக்கவே இல்லையே. என் ரூமில் இது இல்லவே இல்லை. யார் எடுத்துகிட்டு வந்து வச்சிருப்பா? என்ன ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு? அட போயா, உன்னை நம்பி நம்பி தான் நான் இப்படி ஏமாந்து போய் இருக்கேன். இங்க பாரு புச்சுமா, நான் இன்ன வரைக்கும் உனக்கு ஒரு எல்லளவுல கூட நான் துரோகம் பண்ணலடி. அப்புறம் எதுக்கு அந்த மேனம் இன்னைக்கு பக்கத்துல போனேன்? அந்த இடத்துல பூச்சி நிறைய இருந்துச்சுடி, அதனால தான் அந்த பக்கம் போனேன். நான் ஒண்ணு அவ பின்னாடி போலடி. நான் நம்ப மாட்டேயா, நான் நம்ப மாட்டேன். நீ அந்த மேனம் இன்னைக்கு பின்னாடி தான் போன. நான் உன்னை நம்பவே மாட்டேன். உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். புச்சுமா அப்பெல்லாம் பண்ணாதடி. அப்படிதாயா நான் பண்ணுவேன். நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன். உன் கூட வாழ்ந்ததே நான். புச்சுமா அழாதடி, சத்தியமா சொல்றேன். இனிமே அவ பக்கமே நான் போக மாட்டேன். உன் கால்ல வேணா விழுறடி. ஸ்டார்ட். 1, 2, 3. அது அச்சச்சோ, இவன் எதுக்கு கத்துறா? இங்க பாருடி, புருஷன் பொண்டாட்டி சண்டை 4 செவுத்துக்குள்ள தான் இருக்கணும். இப்படி மூணாவது மனுஷங்க முன்னாடி எல்லாம் சண்டை போடக்கூடாது. நான் என்ன வேணும்னாயா சண்டை போடுறேன்? நீ தாயா அந்த நிலைமைக்கு என்ன உண்டாக்குன. இங்க பாரு புச்சி, இனிமே நான் அவ பின்னாடி போகவே மாட்டேன். உன் கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேக்குறேன்டி. தயவு செஞ்சு வா, நம்ம அங்க போய் சண்டை போட்டுக்கலாம். சரி சரி, நீ என் காலில் விழுறேன்னு சொன்னதால நான் தானே சைடு வந்து சண்டை பிடிக்கிறேன். வா வா. என்னாச்சு என்னாச்சு? ஏய் என்னாச்சுடி, எதுக்கு இப்படி கத்துற? மா மா அம்மா தாண்டி, என்னாச்சு, எதுக்கு கத்துற? மா, பெட்ல பல்லிமா. பல்லியா? எங்க? பெட்லமா, அங்க பாருங்க. ஏய், அங்க எதுவுமே இல்லையே. என்ன இல்லையா? மா, அங்கதாம்மா இருந்துச்சு. ஒன்றும் இல்லைம்மா, 2, அதுவும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் தூங்குடி. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கா கத்துன? அப்படியே பள்ளி இருந்தாலும் அது பாட்டுக்கு போக போகுது. உன்னை என்ன பண்ண போகுது? மா, இங்கே பாரு அமிர்தா, பேசாமல் தூங்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? கழுத வயசாகுது, இன்னும் பள்ளியை பார்த்து பயந்துட்டு இருக்கு. மா போகாதம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, தூங்கு. மாமா, ஒன்றும் இல்லையா? நான் பார்த்தனே, 2ம் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஆனா பள்ளி எப்படி இங்க? அதுவும் பெட்டு மேல. நம்ம ரூம்ல தான் பல்லியே இருக்காதே. அது மட்டும் இல்லாம இந்த பிங்க் கலர் பில்லாவும் நம்ம ரூம்ல இருந்தது இல்லையே. இது எப்படி இங்க? நான் அப்பவே நினைச்சேன்டா, இது எல்லாம் உன்னோட வேலையா தான் இருக்குன்னு. என்னடா சம்பந்தமே இல்லாம சாப்பிடும்போது என்னை பார்த்து சிரிச்சானேன்னு யோசிக்கவே இல்லை. இப்பதான்டா புரியுது, இது எல்லாம் உன் வேலை தான் இல்ல. எனக்கு பல்லியை பார்த்தா பயம் உனக்கு நல்லாவே தெரியும். அதான், அதுவும் என் பெட்டு மேலேயே. ஐயோ, உனக்கு இருக்குடா, காலையில இருக்கு உனக்கு. இவனை போய் இப்படிப்பட்டவனை நான் கட்டிக்கணுமா?
இதுல வேற எங்க ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குன்னு வேற அந்த அக்கா சொன்னாங்க. இவனெல்லாம் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்கவே மாட்டேன். ஐயோ அம்மா எப்படி அம்மா பள்ளிமா மெட்ல பள்ளிமா வேணும்டி உனக்கு நல்லா வேணும். காலையில நான் குடிக்கிற காஃபிலேயே உப்ப கலந்த Jabba